வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 11ஆம் தேதி ஏப்ரல் வெள்ளிக்கிழமைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன்ப்பா 11ஆம் தேதி 10ஆம் தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் தேதி மார்க்கெட் லீவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி வந்து புதன்கிழமையாக மாறிடுச்சு. ஸோ வியாழக்கிழமை மார்க்கெட் லீவுங்கிறனால அது கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டேக்கு வந்துருச்சு. அப்போது இன்றைக்கி தான் நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே 1. ஓகே. அப்போ புதன்கிழமை என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முக்கியமாக நம்ம ஒரு 3 டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா. ஏன் கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டியோட வேல்யூ அதாவது ஃபார்முலா வந்து எப்படின்னா நிஃப்டியை வச்சு தான் டிரைவ் ஆகிருக்கு. அப்போது ஏன் இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணணும். அதாவது நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா எஃப்ஐஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து இந்த ஒரு எக்ஸ்பேண்டட் டைம் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் டைமுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதுதான் வந்து கிஃப்ட் நிஃப்டின்னு பேர். இந்த ஜிஐஎஃப்டினா குஜராத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதோ ஐடி டெவலப்மெண்ட். அது ஆக்சுவலி குஜராத்தில் வந்து ஒரு ஐடி செக்டர் கட்டினாங்க, அதாவது ஒரு ஐடி ஹப்பு. அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய என்எஸ்சி தான் இந்த கிஃப்ட் நிஃப்டியை வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து எப்படி மூவ்மெண்ட் ஆகுதோ அந்த மூவ்மெண்ட்டை வச்சு நம்மளோட நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். நம்ம கிஃப்ட் நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இன்னொன்று, நான் இந்த பக்கம் ஒரு க்ரீன் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த பச்சை கலர் லைன். அப்போ இந்த பச்சை கலர் லைனை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ரேஞ்ச் இதுதான் வந்து ஒரு பிவட் பாயிண்ட். இதுக்கு மேலே இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் மேலே கீழே போயிட்டுருக்குன்னு. ஸோ இது வந்து 100% சைட்வேஸ் மூவ்மெண்ட்கான ஒரு இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியோட வேல்யூ வந்து 22,366 இருக்குது. இந்த 22,366 நேற்றிருந்து, அதாவது செவ்வாய்க்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா தடவை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஒரு தடவை, திருப்பி செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டி என்னைக்காவது மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுமோ, அப்படி ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே போனால் தான் நம்ம இந்தியா நிஃப்டி வந்து மார்க்கெட் வந்து அப்படி மூவ்மெண்ட் ஆகும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து நேத்தோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செயினாக இருக்குது. அதாவது இங்கே தான் வந்து மார்க்கெட் முடிஞ்சிச்சு. கிஃப்ட் நிஃப்டி எப்போ ஓப்பன் ஆகும்னா 6:30 காலையில் நம்மளோட டைம் 6:30 தொடங்கி நைட்டு 2:30 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கும். அப்போது 2:30லேருந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸான கேண்டில். ஸோ கேப் அப்போ கேப் டவுனோ ஒரு பெரிய மூவ்மெண்ட்டோ கிடையாது. ஆனால் அதுக்கு நாள் நீங்கள் வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது திங்கக்கிழமை 2:30க்கு முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை 3:30க்கே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆச்சு, வந்து திருப்பியும் கேப் டவுன். ஸோ இந்த கேப் டவுன் ஆல்மோஸ்ட் நம்ம இந்தியாவோட நிஃப்டி 50 எவ்வளவு கீழே விழுந்துச்சோ அதுக்கு சிமிலரான பர்சன்டேஜ். நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 4.8% விழுந்துச்சு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கும் திங்கக்கிழமைக்கும் உள்ள வித்தியாசங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து 4.3. அப்போது கிஃப்ட் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் ஆகுதோ அதுக்கு சிமிலராக வந்து நம்மளோட நிஃப்டியும் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இப்போதைய நிலைமையை பார்க்கும்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வியாழக்கிழமை லீவுங்கிறனால அந்த வியாழக்கிழமை 24 மணி நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டியை நம்ம ரெஃபர் பண்ணணும். இப்போதைய நிலைமை வச்சு பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்போ சைட்வேஸ் தான் மூவ்மெண்ட் இருக்கும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட் கிடையவே கிடையாது. இதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் பியரிஷ் மூவ்மெண்ட்ஸ்க்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ரேஞ்ச், நான் வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ரேஞ்சை மேலே எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கு, கீழே எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே டெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு தடவை தான். ஆனால் இந்த ஹாஃபுக்கு அப்புறம் கீழே டெஸ்ட் பண்ணியிருக்கிறது பாருங்கள், 1, 2 இதையுமே கன்சிடர் பண்ணிக்கலாம், 3, ஒரு 4, 5 ஆல்மோஸ்ட் 5 தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போது மறுபடியும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான புஷிங் தான் நிறையா இருக்குது. ஒரு ஸ்டேஜில் செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தற்போதைய நிலைமை மார்க்கெட் சைட்வேஸ் தான், ஆனால் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம கிஃப்ட் நிஃப்டியை வச்சு தெரிஞ்சுக்குவோம் ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்குறோம். இந்த இந்தியா விக்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்தியாவோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லு. ஸோ இந்தியாவோட வாலடைலிட்டி வந்து இதை வச்சு சொல்லுவாங்க. பெரும்பாலும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வாலடைலிட்டி வந்து இந்த 15க்கு பக்கம் இருக்கும். 15
15ங்கிற ரேஞ்சு தான் மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியில் இருக்கும். எப்போ வந்து இந்த வாலட்டிலிட்டி அதிகமாகுதோ, வாலட்டிலிட்டி அதிகம்னா நம்மளோட என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். பேனிக்னஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இது 2மே அதிகமா இருக்கும்போது மார்க்கெட் டவுன் சைட் ஆகும். ஸோ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனா நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் கீழ வரும். ஓகே. ஸோ எப்போ எல்லாம் வாலட்டிலிட்டி 13க்கு கீழ இருக்கோ, இந்த இடத்துல பாருங்க 12 புள்ளி சம்திங், 13 புள்ளி சம்திங் அந்த ரேஞ்சில இருக்கோ, அப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் மேல போகும். ஸோ வாலட்டிலிட்டி இந்த 13க்கு கீழ இருக்கும்போது மார்க்கெட் போகும். ஆனா, இப்ப இருக்கிற நிலைமை நம்ம திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா, வாலட்டிலிட்டி 60% கூடியிருக்கும். நீங்க உங்களுக்கு இது வந்து பாருங்க, நான் திங்கட்கிழமை 9:15க்கு ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட் முடியும்போது பார்த்தீங்கன்னா, 3:15க்கு வச்சிருக்கேன். ஸோ 9:15லிருந்து 3:15க்கு எவ்வளவு கூடியிருக்குன்னா, 66% கூடியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஹை வாலட்டிலிட்டி. அப்ப நான் என்ன சொன்னேன்? வாலட்டிலிட்டி அதிகமாகும்போது, நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகும்னு நான் சொன்னேன். ஆனா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நம்மளோட நிஃப்டி 50 எங்க? நம்ம நிஃப்டி 50ல வந்து செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை இப்படி இருந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஆன்சர் இங்க தான் இருக்கு. என்னன்னா, திங்கட்கிழமை வரத விட திங்கட்கிழமைய கம்பேர் பண்ணும்போது செவ்வாய்க்கிழமை வந்து வாலட்டிலிட்டி கம்மி. ஸோ எப்போ வந்து வாலட்டிலிட்டி இருக்கிற பிரைஸ்ல இருந்து கம்மி ஆகுதோ, அப்போ நம்மளோட மார்க்கெட் மேல புஷ் ஆகும். அதுதான் இங்க நடந்திருக்கு. ஆனா, அதனால தான் சொன்னேன். இந்த ஒரு வாலட்டிலிட்டி அதாவது இப்ப இருக்க ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் 100% புல்லிஷ்கான மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. பேரிஷான மூவ்மெண்ட் தான். ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட வாலட்டிலிட்டி நம்ம வந்து கரெக்டான புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் வரணும்னா என்ன நடக்கணும்னா வாலட்டிலிட்டி இங்கிருந்து 15க்கு கீழ வரணும். ஸோ இந்த ரேஞ்ச் அதாவது இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் பண்ணி வாலட்டிலிட்டி இங்க இருக்கிற ஒரு சப்போர்ட் இருக்கு வாலட்டிலிட்டில. இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு கீழ வந்தா தான் இந்தியன் மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் கீழ டவுன்ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இல்லன்னு நான் சொல்றேன்னா, ஏன்னா நம்மளோட வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 20க்கு மேல இருக்கு. ஸோ எப்போ வந்து வாலட்டிலிட்டி 20க்கு மேல இருக்கோ, அப்போ வந்து கண்டிப்பா டவுன்ஃபாலுக்கு தான் சான்சஸ் இருக்கு. வாலட்டிலிட்டி 15ல இருந்துச்சுன்னா நம்ம வேணா சொல்லலாம், மேல போகும் இல்லைன்னா கீழ வரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கலாம். வாலட்டிலிட்டி 20க்கு மேல இருக்கிறனால எப்பயுமே மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கிருந்து ஒரு 2 பாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் அதாவது இப்போதைய பிரைஸ் வந்து ரூ. 21 இருக்கு. ரூ. 21லேருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகி ரூ. 24 ரூ. 23 போச்சுன்னா, அதாவது ஒரு 2% இங்கிருந்து ஒரு 2% மார்க்கெட் மேல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க 21.5லேருந்து 22 போனாவே நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பயங்கரமா டவுன்ஃபாலுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா பார்க்கும்போது மார்க்கெட் தற்போதைய நிலைமைக்கு சைட்வேஸா இருக்கு. ஆனா இந்த சைட் கீழ இருக்க சப்போர்ட்டை நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கிறனால டவுன் சைடுக்கு வாய்ப்பு இருக்கு 1. 2வது இந்தியா விக்ஸோட டேட்டா பார்க்கும்போது வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கிறனால மார்க்கெட் எப்போ வேணாலும் டவுன்ஃபால் ஆகலாம்ங்கிறது 2. ஓகே. இப்போ நம்ம வந்து இது 2யும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூசுவலா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த தடவை நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ண போறது கிடையாது. காரணம் என்னன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸோட வேல்யூ வந்து 18க்கு மேல இருக்கு. நான் 15க்கு மேல இருந்தாவே நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கிளாரிட்டியா இருக்காது. ஸோ 20க்கு மேல இருக்குங்கிறனால நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து வேலிடிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அத வந்து நம்ம பயங்கரமா பிலீவ் பண்ண முடியாதுங்கிறது ஒரு விஷயம். ஆனாலுமே நான் வந்து நிஃப்டி 50லயும் பேங்க் நிஃப்டிலயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ வச்சு தான் இங்க இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸும், ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டும் நான் போட்டிருந்தேன். நிஃப்டி 50ல நான் சொன்ன மாரியே ஒபே பண்ணல. பிரேக் அவுட் ஆயிருச்சு. இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ட. அப்போ இந்த சப்போர்ட்ட மேபி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இங்க வச்சுருவோம். இங்க வச்சுட்டு ஏற்கனவே இங்க ஒரு சப்போர்ட் வச்சிடலாம். அப்போ இந்த 2 சப்போர்ட் வந்து நான் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்த்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நான் கிரியேட் பண்ணல. ஸோ நான் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு கிரியேட் பண்ணனால ஒரு ஒரு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்க மாரி எனக்கு தெரியுது. அதனால நான் வந்து இந்த சப்போர்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு கிரியேட் பண்ணல. ஸோ ஒண்ணு வந்து நம்ம இந்தியா விக்ஸோட டேட்டா அதிகமா இருக்கு. அதாவது வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்குங்கிறனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து வேலிடிட்டி இல்ல. நம்ம வேலிட் பண்ண முடியாது. 2வது விஷயம், இன்னைக்கு தான் எக்ஸ்பைரி டே நடந்திருக்கு நமக்கு. அப்போ எக்ஸ்பைரி டேக்கு அடுத்த நாளுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா வேலிட் இல்ல. ஏன்னா, இருக்க கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் பார்த்திருந்தேன்னா, 2 கோடிக்கான கான்ட்ராக்ட் வந்து அட் த மனில தான் முடியும். ஏன்னா, அட் த மனில தானே எல்லாமே டவுன்ஃபால் ஆகுது. ஸோ எக்ஸ்பைரி ஆகும்போது மார்க்கெட் வந்து அட் த மனிக்கு நோக்கி தான் நகர்ந்து வரும்.
ஆப்ஷன் ப்ரைஸஸ். ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால அட் த மணியில் தான் நமக்கு வந்து புட் அண்ட் கால் ஆப்ஷனோட வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் இன்னைக்கு அதாவது எக்ஸ்பைரி டேக்கு அடுத்த நாள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டஸ் வேலிட் கிடையாது. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வேலிட் கிடையாதுங்கிறனால நம்ம வந்து பிசிஆர் ரேஷியோவும் இன்றைக்கி பயங்கரமாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. காரணம் என்னென்னா அட் த மணியில் தான் வந்து புட் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் வரனால அதோட ரேஷியோ வந்து 1 சம்திங் இல்லைனா 0.8 0.9 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் பிசிஆர் ரேஷியோவும் நம்ம கன்சிடர் பண்ணலை. ஓகே, அப்போ இந்தியா விக்ஸை கன்சிடர் பண்ணியிருந்தோம், கிஃப்ட் நிஃப்டியை கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு முக்கியமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு என்னென்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளோட 50யும் 200ம் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட், அதாவது 700 பாயிண்ட் ரீச் ஆயிருச்சு நம்ம நிஃப்டி 50ல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகும்போது 200 பாயிண்டில் இருந்தது. திங்கக்கிழமை முடியும் போது ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து 700 பாயிண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முடியும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 400 குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நல்ல விஷயம். ஏன்னா இந்த இந்த இதுக்கு நடுவில் இருக்க கேப் வந்து குறைஞ்சு ஒரு 200க்கு பக்கம் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து 5% வந்து டவுன்ஃபால் ஆனது ரெக்கவரி ஃபேஸ்க்கு வருதுங்கிறத நம்ம முயற்சி பண்ணலாம். ஆனால் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேப் டவுனை கண்டிப்பாக ஒரு கேப் கவரிங் நடக்கும். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போகாமல், இந்த ரேஞ்சில் வந்து கேப் அதாவது கேண்டில்ஸ் வராமல் மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ 100% மூமெண்ட்ஸ் கொடுக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கேப் கவரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் இந்த கேப் கவரிங் நடக்குதுன்னா ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆப்ஷன் சேஞ்ச் பார்த்தோம்னா இந்த இடத்துல லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்ன்னு சொல்லி நிறைய வேல்யூஸ் இருக்குது. அப்போது நமக்கு வந்து இந்த இடத்துல கேப்பில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் இருந்திருக்கும்ல, இவங்கெல்லாம் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அதாவது ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிருக்கும் ஆனால் எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து சப்போஸ் நான் வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ ஒரு 2 லாட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த 2 லாட்டோட ஆர்டர் வந்து யார் என்எஸ்சி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்எஸ்சியோ இல்லை ஜீரோதாவோ நீங்கள் கன்சிடர் பண்ணால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, என்எஸ்சிக்கோ ஜீரோதாக்கோ இல்லை அந்த புரோக்கர்ஸ்க்கு. அப்போது ஒன்றா ஆர்டரை நான் கேன்சல் பண்ணணும், இல்லைன்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சுக்கு போகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஆர்டர்ஸ் அப்படியே இருக்கும். அப்போது இந்த ஆர்டர்ஸை நீங்களோ நானோ போட்டிருந்தா ஓகே, அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த ஆர்டர்ஸ் போட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் அந்த அந்த ப்ரைஸில், அதாவது இந்த கேப்பில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ். ஸோ ஈச் பாயிண்ட் ஆஃப் ப்ரைஸ், அதாவது ஒரு ப்ரைஸ்லையும் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க குவான்டிட்டி வைஸ் பார்க்கும்போது. அப்போது அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும், அந்த ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படிங்கிறனால மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி அந்த ரேஞ்ச் கொண்டு போயிட்டு தான் நமக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் மேலேயோ கீழேயோ கொண்டு போவாங்கங்கிறது தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் மார்க்கெட் ரெக்கவரி ஃபேஸ்க்கான சான்சஸ் இருக்குது. காரணம் வந்து நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 50 and 200 வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வித்தியாசம் இங்கேருந்து பார்த்தா தெரியும், 200 இருந்துச்சு, 400 ஆச்சு, இந்த இடத்துல 700 ஆச்சு, இந்த இடத்துல திருப்பியும் 400 வந்திருக்கு. ஸோ 400 நான் வரைஞ்சி காமிச்சிட்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 150, சாரி ஓகே இது வச்சு வரைஞ்சிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 200 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 200க்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும் போது, ஓகே திங்கக்கிழமை மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 666 இருந்துச்சு. அதே மாதிரி திங்கக்கிழமை மார்க்கெட் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 200 இருந்துச்சு. இருக்கிறனால ஸோ 200 இருந்துச்சு. அதுக்கப்புறம் திங்கக்கிழமையும் 200 மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்கக்கிழமை மார்க்கெட் முடியும் போது 700 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போது அதே மாதிரி நம்மளோட புதன்கிழமை மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸில் ஆயிடுச்சு. ஸோ அப்போது 200 200 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 700, அதுக்கப்புறம் 700லேருந்து நமக்கு வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இதெல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்குது.
ஸோ நான் இதை வச்சு கிளியராக சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஒரு 200 பாயிண்ட் கேப் இருந்துச்சு. இந்த இடத்துல 250 பாயிண்ட் ஆச்சு. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் வந்துச்சு. இது வந்து திங்கக்கிழமையோட எண்டில். ஸோ இந்த 400 பாயிண்ட் நமக்கு என்ன சொல்லுச்சுன்னா, மார்க்கெட் வந்து கிளியரான பியரிஷ் மூமெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ இந்த 400 பாயிண்ட்டுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் மேலே போயிருந்தாலும் நம்மளோட அதாவது 200க்கும் 50க்கும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்குள்ள டிஃப்ரென்சஸ் வந்து மார்க்கெட் மேலே போயிருந்தாலும் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாச்சு. 400ல் இருந்தது 700க்கு போயிடுச்சு, 700 ஆயிடுச்சு. 400ல் இருந்தது 700 ஆயிடுச்சு. நல்ல வேலை புதன்கிழமை மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா திருப்பியும் 400க்குள்ள டிஃப்ரென்சஸ் வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, இந்த இந்த வித்தியாசம் வந்து எப்போ வந்து 200ஆக மாறுதோ 200ஆக மாறுதோ அப்போ வந்து நமக்கு வந்து புல்லிஷ் மூமெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ இதுதான் நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் டவுன்ஃபாலுக்கு எனி டைம் ரெடியாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியா விக்ஸும் கிஃப்ட் நிஃப்டியும் அந்த மாதிரி பொசிஷனில் இருக்குது. ஆனால் தற்போதைய நிலைமையை பார்க்கும்போது நமக்கு வந்து மறுபடியும் அதாவது செவ்வாய்க்கிழமை சைட்வேஸ் மூமெண்ட், புதன்கிழமையும் சைட்வேஸ் மூமெண்ட், அடுத்து நமக்கு வெள்ளிக்கிழமையும் சைட்வேஸ் மூமெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா பார்த்தா தான் மார்க்கெட் இன்னும் சைட்வேஸ் மூமெண்ட்டை கண்டினியூ ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம பதில் சொல்ல முடியும். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து டெய்லியும் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.